ஒரு தாய் மகனைப் பெற்ற தருணத்தில் மகிழ்ச்சி அடைவாள். ஆனால் அந்த மகனைப் பற்றி உலகம் சான்றோன் என்று பாராட்டும் போது அவளுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அதைவிட அதிகம் என்றால் எப்படி இருக்கும்? குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். தமிழ் பொருள்: ஒரு தாய் தனது மகனைப் பெற்ற தருணத்தில் மகிழ்ச்சியடைவாள். ஆனால் அவன் நல்லவனாகவும் அறிவாளியாகவும் வளர்ந்து சான்றோன் என்று பிறர் புகழும் போது அந்த மகிழ்ச்சி பிறந்த நாளின் மகிழ்ச்சியை விட அதிகமாகும். எளிய விளக்கம்: பிறப்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே. ஆனால் நல்ல மனிதனாக வளர்வதே உண்மையான பெருமை. அந்த வளர்ச்சியைப் பார்த்து மகிழ்வதே ஒரு தாயின் மிகப்பெரிய சந்தோஷம். உதாரண கதை: ஒரு கிராமத்தில் ஒரு தாய் தனது மகனை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தாள். அவன் பள்ளியில் படித்து பிறகு மருத்துவராக ஆனான். ஒருநாள் கிராம மக்கள் அனைவரும் அவனைப் பற்றி, அவன் எவ்வளவு நல்ல மனசு, எத்தனை பேரை காப்பாற்றுகிறான் என்று பேசினர். அதைக் கேட்ட தாய் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் திக்கத்தால் இல்லை, பெருமையால். இந்தக் கதையின் பொருள்: பிள்ளை பிறப்பது மட்டும் போதாது. அவன் நல்ல மனிதராக வளர்ந்து பிறருக்கு உதவுகிறவனாக இருப்பதே பெற்றோரின் உண்மையான வெற்றி. ஊக்கவுரை: நாம் பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டுமெனில் நம் வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்த வேண்டும். நம் செயல்களே நம்மை அறிமுகப்படுத்தும். நிஜ வாழ்க்கை சம்பவம்: பல பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் நல்ல பதவியில் இருப்பதற்காக மட்டுமல்ல, நல்ல மனிதராக இருப்பதற்காக பெருமை அடைகிறார்கள். உதாரணமாக, ஒரு ஆசிரியர் தனது மாணவன் ஒருவரை பல வருடங்கள் கழித்து சந்திக்கிறார். அந்த மாணவன், சார், நீங்கள் சொல்லித்தந்த மதிப்புகளால்தான் நான் இன்று நல்ல மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். அதைக் கேட்ட அந்த ஆசிரியர் ஒரு பெற்றோரைப் போலவே மகிழ்கிறார். நகைச்சுவை உதாரணக் கதை: ஒரு அம்மா தனது மகனைப் பற்றி நண்பரிடம் பெருமையாகச் சொன்னாள், என் பையன் ரொம்ப நல்லவன். அந்த நண்பர் கேட்டார், எப்படி? அம்மா சொன்னாள், அவன் தினமும் வீட்டில இருக்கிறான். வெளியே போய் பிரச்சனை ஏதுமே செய்ய மாட்டான். அதற்கு நண்பர் சிரித்துக்கொண்டு, அது நல்லதுதான். ஆனா சான்றோன் ஆகணும் என்றால் வீட்டை விட்டு வெளியே போய் நல்லது செய்யணும் என்றார். கதையின் சின்ன பொருள்: சும்மா அமைதியாக இருப்பது மட்டும் போதாது. சமூகத்திற்கு நல்லது செய்யும் மனிதனாக இருப்பதே உண்மையான சான்றோன் தன்மை. மீண்டும் குறள்: ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய். தமிழ் பொருள்: சுருக்கமாக சோகஸ்மெய்லி. பிறந்த நாளின் மகிழ்ச்சியை விட மகன் நல்லவனாக வளர்ந்து புகழ் பெறும் போது தாய்க்கு அதிக மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.